வணக்கம். நான் உங்க இஎன்டி டாக்டர் விக்னேஷ் கோகுல். நம்மள பல பேத்துக்கு இந்த குளிர்காலம் வந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் எங்கேயோ ஒரு கோல்டு கிளைமேட்டுக்கு போயிட்டு வந்தாலோ, இல்ல இந்த காலைங்கத்தால எந்திரிச்சு இந்த பனியில வந்து வாக்கிங் போனாலோ, இல்ல தலைக்கு குளிச்சாலோ, இந்த தலையில வந்து ஒரு பாரமான ஒரு ஃபீலிங் வருது. அதாவது இந்த சைனஸ் பெயின் ஒரு சைனஸ் ஹெட்டேக். அது வந்து ரொம்ப ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்மளால எப்படி வீட்லயே ஈஸியா ட்ரீட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சைனஸ் மசாஜஸ் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முந்தின வீடியோஸ்ல. நம்மளுக்கு 4 சைனஸஸ் இருக்கு. ஒண்ணு இந்த நெத்திக்குள்ள ஃப்ரான்டல் சைனஸ், கண்ணுக்கு 2க்கும் நடுவுல எத்திமாய்டு சைனஸ், மூக்குக்கு பின்னாடி ஸ்பீனாய்ட் சைனஸ், இந்த கன்னங்களுக்குள்ள மேக்ஸிலரி சைனஸ். ஸோ இந்த 4 சைனஸ்லயும் இப்ப நம்மளுக்கு ஒரு பிரஷர் வந்துருச்சு, இல்ல தண்ணீர் கோத்துச்சுன்னா, இது எப்படி வந்து நம்ம மசாஜ் பண்ணி இந்த சிம்ப்டம்ஸை இம்ப்ரூவ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரான்டல் சைனஸ். இந்த ஃப்ரான்டல் சைனஸ்ல வந்து நீங்க மசாஜ் பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல. உங்க கட்டவிரல வந்து இந்த இடத்துல இப்படி. ஓகே. ஸோ இந்த இடத்துல வச்சு அப்படியே இந்த 2 பக்கமும் வச்சு ஒரு ஜென்டிலா அப்படியே ஒரு மசாஜ், ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு மசாஜ். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரான்டல் சைனஸோட நேச்சுரல் ட்ரெயினேஜ் பாத்வேவே இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம அதை ஜென்டிலா மசாஜ் பண்ணும்போது ஈஸியா அது அந்த கிராவிட்டியில அப்படியே எல்லாமே வந்து ட்ரெயின் அவுட் ஆயிடும். ஓகே. அப்புறம் இந்த எத்திமாய்டு அண்ட் ஸ்பீனாய்ட் சைனஸ். இந்த ஸ்பீனாய்ட் சைனஸ்க்கு நான் சொன்ன மாரி மூக்குக்கு பின்னாடி இருக்கனால, அதை நம்ம மசாஜ் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி கை வச்சு அப்படியே மசாஜ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கீழ இந்த எத்திமாய்ட் சைனஸ்லயும் சரி, அந்த ஸ்பீனாய்டு சைனஸ்க்கும் சேர்ந்து மசாஜ் பண்றதுக்கு இப்ப இங்கிருந்து அப்படியே இந்த விரல அப்படியே கொண்டு போய் இப்படி. ஸோ இந்த மாரி நம்ம மசாஜ் பண்ணும்போது, அந்த ஸ்பீனாய்டு அண்ட் எத்திமாய்டு சைனஸோட ட்ரெயினேஜ நம்மனால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்தது மேக்ஸிலரி சைனஸ். இதுதான் வந்து பல பேத்துக்கு ரொம்ப காமனா அஃபெக்ட் ஆகக்கூடியது. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிலரி சைனஸோட ட்ரெயினேஜ் வந்து இப்ப இது வந்து இந்த இடம் ஃபுல்லாவே மேக்ஸிலரி சைனஸ் தான். இதனோட ட்ரெயினேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் கிராவிட்டி போய் தான் ட்ரெயின் ஆகணும். அதனால இதுல வந்து இன்ஃபெக்ட் ஆகி கலெக்ட் ஆகுறது ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மேக்ஸிலரி சைனஸ் வந்து நம்ம மசாஜ் பண்றதுக்கு இந்த இடத்துல இந்த மூக்கு, இந்த கன்னம். இந்த இடத்துல ஒரு டிப்ரஷன் மாரி இருக்கும். இங்க. இந்த மாரி இந்த இடத்துல மசாஜ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் இப்ப இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த இடத்துல இந்த போன் இருக்கு பாருங்க. இந்த போனுக்கு அப்படியே கீழ இப்படி கொண்டு போயி, மேல நெத்தி இந்த சைடு வரைக்கும் கொண்டு போய் நெத்திக்கு கொண்டு வந்து, திருப்பி அப்படியே கீழ கொண்டு வந்து இங்க. ஸோ இந்த மாரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு 3 தடவ, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு 3 தடவ. ஸோ இந்த மாரி பண்ணும்போது நம்மனால வந்து இந்த எக்ஸர்சைஸஸ் மூலமா நம்மனால இந்த 4 சைனஸையும் மசாஜ் பண்ணி, நம்மனால வந்து அந்த சைனஸ் கன்ஜஷன இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. இது இல்லாம இந்த காது அடைச்சிருக்கும். பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது காது அடைக்கிறது ரொம்ப காமன். அதுக்கு எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து இந்த இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வச்சு, ஸோ சைட்ல கொஞ்சம் மேல, கொஞ்சம் சைட்ல அப்வர்ட் அண்ட் லேட்டரலி இப்படி ஒரு பிரஷர். காத இந்த மிடில்ல இந்த போர்ஷன்ல புடிச்சுக்கிட்டு இப்படி. ஸோ காத வந்து இந்த பக்கம் இப்படி இழுக்கணும். இங்க வந்து இப்படி. இந்த போஸ்டர்ல இதையும் ஒண்ணா சேர்ந்து இப்ப இங்கேயும் பிரஷர் குடுக்கணும், காதுலயும் இழுக்கணும். இது 2யும் வந்து அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ். இப்படியே அதே போஸ்டர்ல ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் விட்டுருங்க. ஓகே. அப்புறம் அதே மாரி இன்னொரு எக்ஸர்சைஸ் என்னன்னா, இந்த நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர வந்து இந்த காதுக்கு பின்னாடி அப்படியே இந்த எக்ஸர்சைஸ் வந்து இந்த மூக்குலேருந்து காது டியூப் ஓப்பன் அப் பண்றதுக்கு. இந்த பின்னாடி காது பின்னாடி அப்படியே வச்சு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இங்க வந்து இந்த காதுக்கும், இந்த போனுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல அப்படியே அந்த பிரஷர் குடுத்து, அப்படியே இங்க கீழ வரைக்கும் இந்த மாரி ஒரு 3, 4 வாட்டி. சரிங்களா? இந்த மாரி மசாஜஸ் மூலமா நம்மளோட இந்த சைனஸஸையும், இந்த யூஸ்டேஷன் டியூபையும் நம்மளால ஓப்பன் பண்ணிட முடியும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். ஓ! அப்ப இப்படியே வந்து நம்மளால கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே குணப்படுத்திடலாமா? அப்ப நம்ம வேற எந்த மருந்து மாத்திரையுமே எடுக்க வேண்டியது இல்லையா? வேற இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் எதுவுமே பண்ண வேண்டாமா? அப்படின்னு. அப்படி கிடையாது. இது வந்து நம்ம அந்த மத்த மருந்து மாத்திரை, இல்ல அந்த ஸ்டீம் இன்ஹலேஷனோட சேர்ந்து பண்ணும்போது, அதனோட எஃபெக்ட் இன்னுமே பெட்டரா இருக்கும். ஐடியலி நீங்க இந்த சைனஸ் மசாஜஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நல்லா ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேல் இந்த அ கூடவே சேர்ந்து இந்த சைனஸ் மசாஜஸ் பண்ணும்போது என்னன்னா, அதனோட எஃபெக்ட் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் டூ காம்ப்ளிமெண்ட் தி அதர் ட்ரீட்மெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாத்துக்கும் டவுட் இருக்கலாம். இப்ப இது பண்ணா எல்லாத்துக்குமே சரியாயிடுமான்னு?
அப்படியும் நம்மளால 100% சொல்லிட முடியாது. ஒரு சில பேத்துக்கு இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இல்லாம இருக்கலாம். இதில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது நீங்க பண்றதுனால நீங்க எந்த விதமான வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லா எதையுமே நீங்க பண்ணிற முடியாது. எய்தர் இட் டஸ் சம் குட் ஆர் இட் டசன்ட் டூ எனி பேட். ஸோ, அதனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பே இல்ல. ஸோ, அடுத்த தடவ உங்களுக்கு யாருக்காச்சு இந்த மாரி சைனஸ் பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா இருந்தா, இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. தேங்க் யூ.